தமிழ் மக்களே வணக்கம். இப்போதைய காசா நிலைமைக்கு முழு காரணம் யார் தெரியுமா? PLO என்ற பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் தான். அந்த அமைப்பு தான் இதற்கு காரணம். அதற்கான காரணங்களை நான் சொல்கிறேன். 1948-49 போர் தோல்விக்கு பிறகும் 1956 சூயஸ் கனால் யுத்தத்தின் போது கிடைத்த சம்மட்டி அடிக்கு பிறகும் செவனேன்னு குபூசு சுட்டு தின்னுக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த பாலஸ்தீனர்கள். 1967 சும்மா கிடந்த பாலஸ்தீனர்களை உசுப்பேத்தி பாலஸ்தீனர்களை ரணகளம் ஆக்கியது இந்த PLO தான். இதை விட அவமானம் வேண்டுமா அந்த பாலஸ்தீனர்களுக்கு? 1964 தான் இந்த PLO ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் காசாவில் இழவுகள் நிறைய விழ ஆரம்பித்தது. பாலஸ்தீன மக்களே, என் பின்னால் என் வாழை பிடிச்சிக்கிட்டு வாங்க, நான் காசா காடா துணியை டர்ருன்னு கிழித்து உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தது இந்த யாசர் அராஃபத் என்ற அறவேக்காடு. ஒட்டகம் மாதிரியே இருக்கானே, இவன் மேலே ஏறி நாம் சவாரி செய்வோம் என்று மக்களும் அவன் பின்னால் போக ஆரம்பித்தார்கள். பாலஸ்தீனம் என்பது ஒரு அரசியல் வியாபார தந்திரம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 1967 வரையில் ஆங்காங்கே ஒன்றோ ரெண்டோ இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனர்களும் அடிக்கடி மோதிக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டு தான் இருந்தார்கள். அதுவரையில் காசா எகிப்தின் கைகளில் தான் இருந்தது. பாலஸ்தீனர்கள் கம்முன்னு தான் கிடந்தாங்க. அப்போ எகிப்து கையில் இருக்க வரைக்கும் அவங்க வாயை திறக்கலை. அது அப்போது எகிப்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டது. அப்பெல்லாம் பாலஸ்தீனம் வேண்டும், தனிநாடு வேண்டும் என்று எந்த கழுதையும் முழங்கவில்லை, கனைக்கவில்லை. PLO ஆரம்பிக்கப்பட்டதே காசாவில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேலியர்களை விரட்டி விடத்தானே தவிர பாலஸ்தீனர்களின் விடுதலைக்காக அது ஏற்பட்டதல்ல. பாலஸ்தீன விடுதலை வேண்டுமென்றால் அப்போது அவர்கள் எகிப்துடன் சண்டையிட்டு அதை பெற்று இருப்பார்களே. எகிப்து கண்ட்ரோலில் காசா இருக்கும் போதெல்லாம் வாயை மூடிக்கிட்டு குபூசு சவர்மா சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. எகிப்தியனும் முஸ்லீம் தான், பாலஸ்தீனனும் ஒரு முஸ்லீம் தான். நீங்கள் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி பாலஸ்தீனம் என்னோடது என்று அந்த அப்பத்தை எளிதாக பங்கு போட்டு பிரித்திருக்கலாமே. வாய் நிறைய குபூஸ் இருந்ததால் அவர்கள் கேட்கவில்லையோ என்னமோ, சுயமாக சிந்திக்க தெரியாததால் அவர்கள் அப்படி இருந்தார்கள். 1967 செவனேன்னு இருந்த சிவலிங்கத்தை சீண்டியது இந்த PLO. இவர்களின் துணைக்கு மூளை வேலை செய்யாத, மூளை இல்லாத சிரியா, லெபனான், ஜோர்டான், எகிப்து என்று ஒன்று கூடி ஒரு இண்டி கூட்டணி போட்டு இஸ்ரேலை தாக்கினார்கள். 1967 நடந்த 6 நாள் யுத்தத்தில் ஐநா வழங்கிய இடத்தில் பெரும் பகுதியை இஸ்ரேலிடம் இழந்துவிட்டு குச்சியை சாப்பிட்டார்கள் இந்த பாலஸ்தீனர்கள். வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் இதுதான் நடந்தது. ஜோர்டான் வசம் இருந்த வெஸ்ட் பேங்க் இஸ்ரேல் வசம் போனது. ஜோர்டானிடம் இருக்கும்போது தனி நாடு கேட்கவே இல்லை இவர்கள். ஒரு பாய் இன்னொரு பாயை எதிர்ப்பானா? அதே மாதிரி தான் கோலன் ஹைட்ஸ் பகுதியில் சிரியாவின் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பகுதியாக இருந்தது அந்த கோலன் ஹைட்ஸ் பகுதி. அதை இஸ்ரேலிடம் பறிகொடுத்தது சிரியா. தோல்வியடைந்த நாடுகள் முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில் அமர்ந்தார்கள். கேவலம் கருதி அந்த முக்காடை தலப்பாகையாக அவர்கள் மாற்றினார்கள், கட்ட ஆரம்பித்தார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. எத்தனை தடவை தான் இந்த வரலாறை உங்களுக்கு சொல்கிறது? சும்மா கிடந்த நாயை கல்லால் அடிக்க போய் அவர்கள் கடி வாங்கினது தான் மிச்சம். 1948 இஸ்ரேலுடன் மோதி அதன் பதிலடியை தாங்க முடியாமல் 8 லட்சம் பாலஸ்தீனர்கள் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு ஓடிப்போயும் புத்தி வரவில்லை என்றால் என்ன செய்வது? இன்று வரை காயங்களை நக்கிக் கொண்டு இருக்கிறது இந்த கழுதப்புலி. 2000வது வருடம் இஸ்ரேல் இறங்கி வந்து 97% காசா பகுதியை திரும்ப ஒப்படைக்க முன்வந்தது. நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், நமக்குள் சண்டை வேண்டாம், சமாதானமாக போய்விடலாம் என்று கூறி முன்வந்ததையும் பாலஸ்தீனர்கள் நிராகரித்து விட்டார்கள். தோல்வியை ஒப்புக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. போராடித்தான் நாங்கள் எங்கள் பகுதியை பெறுவோமே தவிர இஸ்ரேல் போடும் பிச்சையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றார்கள். இப்போது சாப்பாட்டுக்கு லாரிகள் பின்னால் ஓடி பிச்சை எடுக்கும்போது அதெல்லாம் அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வராது.
பிறகு 2005 காசா பகுதியில் குடியிருந்த இஸ்ரேலியர்களை வலுக்கட்டாயமாக கதற இஸ்ரேலிய குடும்பங்களை வெளியேற்றியது இஸ்ரேலிய இராணுவம். எதற்கு? காசா பகுதியை முழுமையாக பாலஸ்தீனர்களிடம் ஒப்படைப்பதற்குத்தான். அவர்கள் காசா பகுதியில் வைத்திருந்த மாட்டுப் பண்ணைகள், பால் பாக்கெட்டு தயாரிப்பு நிலையங்கள், காய்கறி தோட்டங்கள், பூந்தோட்டங்கள், தொழிற்சாலைகள், ஒர்க் ஷாப்புகள், ஆப்பிள் தோட்டங்கள் இவைகளை விட்டு வெளியேறும்படி இஸ்ரேல் இராணுவம் உத்தரவிட்டது. மனமுடைந்து இஸ்ரேலிய மக்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் வெறுமனே வெளியேறவில்லை. அந்த பகுதி இனிமேல் அவர்களுக்கு திரும்ப கிடைக்காது என்று புரிந்து கொண்ட இஸ்ரேலியர்கள் அவர்களின் ஆருயிர் உறவினர்களின் கல்லறைகளையும் பெயர்த்தெடுத்து கொண்டு இஸ்ரேலுக்கு திரும்பினார்கள். 2005 ஒரு இஸ்ரேலியன் கூட காசாவில் உயிருடனோ பிணமாகவோ இல்லாமல் அப்படி காலி செய்துவிட்டு பாலஸ்தீனர்களுக்கு காசாவை திரும்ப கொடுத்தார்கள் அந்த அப்பாவி இஸ்ரேலியர்கள். இப்போது ஒரு இஸ்ரேலியனின் கல்லறை கூட அங்கு இல்லை. பொக்கே என்று சொல்லப்படுகிற பூங்கொத்து 50 மில்லியன் பூங்கொத்துகளை தயாரித்து ஐரோப்பிய பூ மார்க்கெட்டில் விற்று வருஷத்துக்கு அவர்கள் கை நிறைய சம்பாதித்து கொண்டு இருந்தார்கள் இந்த இஸ்ரேலியர்கள். அந்த பிசினஸையாவது இஸ்ரேலியர்கள் வெளியேறிய பிறகு பாலஸ்தீனர்கள் தொடர்ந்து நடத்தினார்களா? இல்லையே. அவர்கள் கையில் பூமாலை கிடைத்தால் அவர்கள் சும்மாவா இருப்பார்கள்? ஐரோப்பிய மார்க்கெட்டில் பால் பாக்கெட்டு ஏற்றுமதி செய்து பெரும் வர்த்தகத்தை செய்து கொண்டு இருந்தார்கள் இந்த இஸ்ரேலியர்கள். அதையும் இவர்கள் தொடர்ந்து நடத்தவில்லை. மாட்டுப் பண்ணைகளில் உள்ள மாடுகளை ஒரு இஸ்ரேலிய மாடாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். அதனால் அதை கொன்றார்கள், தின்றார்கள், மல்லாக்கப்படுத்தார்கள். பூந்தோட்டம், காய்கறி தோட்டம், ஆப்பிள் தோட்டங்கள் இஸ்ரேலியர்கள் வெளியேறியதும் சந்தோஷமாக அளிக்கப்பட்டன. காசா நிலம் முழுமையாக தங்களுக்கு கிடைத்து விட்டதை நினைத்து மகிழ்ச்சியுடன் துப்பாக்கியை வானில் சுட்டு மகிழ்ந்து கொண்டாடினார்கள். பிலடெல்பி காரிடார் தங்கள் கைக்கு வந்ததும் எகிப்துக்கு குகை தோண்டி கள்ளக்கடத்தல் தொழிலில் ஈடுபட்டார்கள். பெரும் பணம் சம்பாதித்தார்கள். பிறகு ஆயுத கடத்தல் தொழிலும் தொடர்ந்து செய்தார்கள். இஸ்ரேலின் கண்ட்ரோலில் காசா இல்லாததால் அவர்களை துல்லியமாக கண்காணிக்க முடியவில்லை. காசா மறுபடியும் பாலைவனமாக மாறியது. விவசாயம் நின்று போனது. நிலத்தடி நீர் குறைந்தது. குடிதண்ணீர், டெலிஃபோன், டிவி சேவை, தபால் போக்குவரத்து, மின்சார தேவை, பஸ் சர்வீஸ் இவைகளை இஸ்ரேல் தான் அவர்களுக்கு செய்து கொடுத்து கொண்டு இருந்தது. ரோடுகளை இஸ்ரேல் தான் போட்டு கொடுத்தது அவர்களுக்கு. பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலுக்குள் வந்து வேலை செய்ய ஒர்க் பெர்மிட்டுகள், டெய்லி பாஸ்கள் இவற்றை இஸ்ரேல் வழங்கியது. பார்டரில் இருந்து கம்பெனிகளுக்கு செல்ல பஸ் வசதிகளையும் செய்து கொடுத்தது. அதே போல வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் செய்து கொடுத்தது இஸ்ரேல். காசா மக்கள் அரேபியன், எகிப்திய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளை வரவழைத்து வீடுகளை அவர்கள் கட்டி கொண்டார்கள். ஒவ்வொரு வீட்டின் அடியிலும் பாதாள அறைகளுடன் வீட்டை கட்டி கொண்டார்கள். அவைகள் பின்னால் டன்னலுடன் இணைக்கப்பட்டன. எகிப்து பார்டரில் நடக்கும் கள்ளக்கடத்தல் தொழில் விசா இல்லாமல் வந்து போகும் பாலஸ்தீனர்களை எகிப்து இராணுவமும் கண்டுகொள்ளவே இல்லை. எகிப்து இராணுவ அதிகாரிகள் இந்த பாலஸ்தீனர்களிடமிருந்து கைக்கூலி வாங்கி கொண்டு பெரும் பணம் சம்பாதித்தார்கள். வெளிநாடுகளில் இருந்து பணத்தை முதலீடு செய்தார்கள். அவங்க தான் இந்த கூட்டணியில் ஒரு அங்கமாச்சே. ஐரோப்பாவில் உள்ள ஒரு பிசினஸ்மேன் சொல்லுகிறார், நாங்களா இருந்திருந்தா இஸ்ரேலியர்கள் விட்டு சென்ற கம்பெனிகளை வைத்து வருடத்திற்கு 14 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்கள் சம்பாதித்திருப்போம். ஆனால் இஸ்ரேலியர்கள் வெளியேறிய 48 மணி நேரத்தில் இஸ்ரேலிய வெறுப்பினால் அத்தனை தொழிற்சாலைகளையும் அடித்து நொறுக்கி அழித்து விட்டார்களே இந்த பாலஸ்தீனர்கள், இந்த பைத்தியங்கள் என்று கூறி வருத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரேல் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. இனியாவது நாம் நிம்மதியாக வாழலாம் என்று தங்கள் நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் சென்றார்கள். அதை நான் ஒவ்வொன்றாக கூறுகிறேன். செல்போனை கண்டுபிடித்தது இந்த இஸ்ரேலியர்கள் தான். சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடித்தார்கள். விவசாயம் பெருகியது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி குடிநீரை தயாரித்தார்கள். பில் கேமராவை கண்டுபிடித்து உடலின் உபாதைகளை ஸ்கேன் பண்ணி வைத்தியம் செய்தார்கள். மருத்துவ உலகில் சாதனைகளை செய்தார்கள் இந்த இஸ்ரேலியர்கள். கம்ப்யூட்டர்களை ஹேக்கிங் செய்தார்கள். அதன் பிறகு ஆன்டி ஹேக்கிங் சாஃப்ட்வேரை கண்டுபிடித்து அதை விற்று பொருள் ஈட்டினார்கள். ஈவஸ் டிராப்பர் போன்ற ஸ்பை கருவிகளை கண்டுபிடித்தார்கள். அது தானாகவே சென்று சோபா, கார், கட்டில் அடியில் போய் ஒட்டிக்கொண்டு அங்கு நடப்பவைகளை படம் பிடித்து மொசாத்துக்கு உளவு சொல்லும். பெகாசஸ் என்ற உளவு சாஃப்ட்வேரை கண்டுபிடித்தார்கள். ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்குள் நுழைந்து வேலை பார்க்கும் அட்டிரா
சிஸ்செய்டு போன்ற சாஃப்ட்வேர்களை கண்டுபிடித்தார்கள். சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்களை இவர்கள் கண்டுபிடித்தனர். சேட்டலைட்டுகளில் உபயோகிக்கப்படும் ஹை ரெசல்யூஷன் கேமராக்களை கண்டுபிடித்தது பின்ன யாரும்? எல்லாம் இஸ்ரேலியன் தான். அதை வைத்துதான் துல்லியமாக தாக்குதலை இவர்கள் நடத்துகிறார்கள். யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் என்ற பென் டிரைவை கண்டுபிடித்ததும் இவர்கள்தான். உசி சப்மிஷன் கன் அதை கண்டுபிடித்ததும் இந்த இஸ்ரேலியர் தான். கம்ப்யூட்டர்களில் உபயோகிக்கும் ஃபயர்வால் அதெல்லாம் இவர்களுடைய கைங்காரியம்தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இயங்கும் அக்ரி டெவலப்மெண்ட்டுக்கு உதவும் சப்பிளான்ட் கருவியை ஒரு இஸ்ரேலியன் தான் கண்டுபிடித்தான். கூகுள் மேப்புக்கு மாற்றாக வேஸ் என்ற நேவிகேஷன் ஆப்பை கண்டுபிடித்ததும் இந்த இஸ்ரேலியர்கள் தான். அயன் டோம் இவர்களின் இராணுவ திறமைக்கு ஒரு சான்று. ரீவாக் என்ற ரோபோட்டிக் எக்ஸோஸ்கெலிட்டன் கருவியை கண்டுபிடித்து இராணுவத்தில் ஏற்படும் எலும்பு முறிவால் அவதிப்படுபவர்களை குணப்படுத்தியதும் இவர்களுடைய கண்டுபிடிப்பு தான். இரத்த குழாய் அடைப்பு நோயை குணப்படுத்தும் கெப்பாக்சன் என்ற மருந்தை கண்டுபிடித்ததும் இந்த இஸ்ரேலியர்கள் தான்ப்பா. வாய் தான் வலிக்குது எனக்கு. ஐசிக்யூ என்ற இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சர்வீஸை இராணுவத்தில் அறிமுகப்படுத்தியதும் இவர்களே. கண் தெரியாதவர்களுக்கு உதவும் ஆர்காம் கண்ணாடி டிவைஸை கண்டுபிடித்ததும் இந்த ஆப்பிள் தக்காளி, நீங்கள் டெய்லி கறி வச்சு சாப்பிட்றீங்களா, அந்த ஆப்பிள் தக்காளியையும் கண்டுபிடித்தது இந்த இஸ்ரேலியர்கள் தான். ஆர்எஸ்ஏ என்று சொல்லப்படுகிற என்கிரிப்டட் டேட்டா டிரான்ஸ்ஃபர், இன்டெல் எம்எம்எக்ஸ் என்ற மென்பொருள், wix.com என்ற வெப்சைட் கிரியேட்டர், அப்புறம் சோடா பாட்டில் வீட்டிலே தயாரிக்கும் மிஷின் எல்லாம் இவர்களுடைய கண்டுபிடிப்பு தான்ப்பா. எலக்ட்ரியான் என்ற வயர்லெஸ் சார்ஜிங் கருவி அதை கண்டுபிடித்ததும் இந்த இஸ்ரேலியர்கள். எலக்ட்ரிக்கல் கார்களில் எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் செய்ய இவை பயன்படுகிறது. அது இவர்களின் கண்டுபிடிப்பு தான் என்று நான் சொல்லவும் வேண்டுமா? ரோபோட்டிக் ட்ரோன்கள் மற்றும் பாலைவனத்தில் விவசாயம் செய்யும் நெட்டாஃபிம் கருவியை வைத்துதான் இந்த இஸ்ரேலியர்கள் பாலைவனத்தை சோலைவனமாக பசுமையாக்கி காட்டினார்கள். பேபி சென்ஸ் என்ற கைக்குழந்தைகளை கண்காணிக்கும் மானிட்டர்களை கண்டுபிடித்து அதை உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்தே கண்காணிக்கும் வசதியும் செய்து கொடுத்தார்கள் இந்த இஸ்ரேலியர்கள். இப்படி விஞ்ஞானபூர்வமாகத்தான் அவர்கள் செயல்பட்டு மனித சமுதாயத்துக்கு பணியாற்றி கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் நீ என்ன பண்ணுன? மண்ணுக்கடியில் போகும் தண்ணீர் குழாய்களை திருடி அறுத்து ஏவுகணைகளை செய்து மனித இனத்தை படுகொலை செய்கின்றாய். இஸ்ரேலிய அறிவாளிகளை கொண்டு இருக்கிறாய். அதனால தான் அல்லாவே காரி துப்பிக்கிட்டு உன்னை விட்டு கிளம்பிட்டான். மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.